வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். பொதுவா பள்ளியினுடைய ஆனுவல் டே அப்படின்னா டான்ஸ் இருக்கும், கராத்தே இருக்கும், டிராமா இருக்கும், பாடுவாங்க, மியூசிக் வாசிப்பாங்க. இப்படிதான் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா முதல் முறையாக பள்ளியினுடைய ஆனுவல் டேவிற்காக நாட்டுப்புற கலைகளுக்கு என்று ஓர் அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் நமது KMK கண்ணையா பிள்ளை பள்ளியின் சார்பாக இந்த பொம்மலாட்ட கலையை இந்த மேடையில் அரங்கேற்றிய இப்பள்ளியின் தாளாளர் திரு மது கண்ணையன் ஐயா அவர்கள் உட்பட அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாட்டுப்புற கலைன்னு எல்லாருமே வளர்க்கலாங்க. நானும் ஐ சப்போர்ட் பொம்மலாட்டம் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனா இந்த பள்ளியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சிருந்தா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எங்க கிட்ட போயிட்டு இந்தாங்க இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இப்பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் இக்கலையின் மீது கொண்ட உன்னத ஆர்வத்தினால் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு அவங்க இந்த கலையை அவங்களுடைய வடிவில் பப்ளிக் கொடுக்கணும். என்னோட கலையை நான் சப்போர்ட் பண்றேன்னா இப்படிதான் நான் பண்ணுவேன். என்னுடைய மாணவர்களை நான் முதல்ல அனுப்புறேன், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க இங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு புது முயற்சியை இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தம்பி ஒன்னத்தான் என்கிற ஒரு பொம்மலாட்ட நிகழ்வு இங்கு நிகழ இருக்கின்றது. சுமதி, எங்க போன? இதோ வரேங்க. ஏங்க கூப்பிட்டீங்க? நம்ம பையன் மணி எங்க? பாவங்க புள்ள, குளிர் தாங்க முடியாம போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படியா? பீரோவுல புதுசா ஒரு போர்வை வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்து புள்ளைக்கு நல்லா போத்தி விடு, நாள் பூரா தூங்கட்டும், பாவம். சரிங்க. நான்சென்ஸ், வாங்க. மணி 7 போதே, அவன் ஸ்கூலுக்கு போக வேணாமா? எந்திரிச்சு காலை கடனை முடிச்சு உட்காந்து படிச்சு அதுக்கப்புறம் குளிச்சு சாப்பிட்டு எப்ப ஸ்கூலுக்கு கிளம்புவான்? போ, அவனை எழுப்பி இங்க கூட்டிட்டு வா, பேசுவோம். இதோ போய் கூப்பிட்டுட்டு வரேங்க. அடிச்சு கிடிச்சு போடாதீங்க, அதட்டலோட நிப்பாட்டிக்குங்க. எனக்கு அவன் ஒரே புள்ள வேற. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி அவன் உருப்படாம போறான். இதோ இருக்க உங்க புள்ள மணி, எனக்கு அடிப்படையில வேலை கிடக்கு, நான் போறேன். வா மணி, குட் மார்னிங். ஏன்பா சும்மா நிக்கிற? பதிலுக்கு குட் மார்னிங் சொல்ல வேணாமா? அப்பாவுக்கு கூடவா குட் மார்னிங் சொல்லுவாங்க? யாரா இருந்தாலும் சொல்லணும். வெளியில இருந்து யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க, வணக்கம், உட்காருங்க, அப்பாவை பார்க்கணுமா, இருங்க, சொல்லிட்டு வரேன்னு வரணும். பெரியவங்களோ சின்னவங்களோ மரியாதை ரொம்ப முக்கியம். சரிப்பா, நாளை ஆயிட்டு, நான் போகணும். பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கி முகம் கை கால் கழுவி. தம்பி, வாய் நிறையா தண்ணி ஊத்தி ஒரு 4 தடவை கொப்பளிச்சு துப்பணும். அப்பதான் பழைய உணவு துகள்கள் பல்லு இடுக்கிலிருந்து வெளியேறும், கிருமிகள் உற்பத்தி ஆகாது. தெரிஞ்சுதா? தெரிஞ்சதுப்பா.
உள்ள வந்து உன் சேர்ல உட்காந்து அம்மா டேபிள்ல மூடி இருக்கிற காப்பியை குடிச்சிட்டு அப்புறம் என்ன செய்வ? தோட்டத்துல போய் நாய்க்குட்டியோட கொஞ்ச நேரம் ஆட்டம் போடுவேன். அப்புறம் குளிப்பேன், ட்ரெஸ் பண்ணுவேன், திருநீர் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவேன். அவ்வளோதான், பசங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். சரி, இதெல்லாம் நீ நிதானமா செய்ய முடியுதா? எங்க முடியுது, சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு ஓடுவேன். அப்பதான் ஸ்கூலுக்கு டயத்தோட போக முடியும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ நாளையிலிருந்து காலை 6 மணிக்கெல்லாம் முழிச்சிடணும். பதட்டம் இல்லாம ஒர்க் பண்ணணும். நீ சொன்னியே காப்பியை குடிச்சிட்டு தோட்டத்துல பப்பியோட விளையாடணும்னு, அது ஈவினிங்ல வச்சுக்கோ. அப்போ அந்த டைம்ல நான் என்ன பண்றதா? ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நேரத்துல புக்கை எடுத்து வச்சு படிக்க வேண்டிய பாடத்தை, அதாவது தமிழோ இங்கிலீஷோ 1 மணி நேரம் வாய் விட்டு உரைக்க படிக்கணும். அந்த காலத்துல உங்க தாத்தா உரைக்கப்படின்னு தொல்லை பண்ணுவாங்க. அப்படி படிச்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் பணியில கம்பீரமா, தடுமாறம் இல்லாம, தங்கு தடை இல்லாம சரளமா போதிக்க முடியுது. அதனால நாளையிலிருந்து நீ 1 மணி நேரம் உரைக்க வாசிக்கணும். உன் குரல் வீடு பூரா ஓங்கி ஒலிக்கணும். அதுக்கு நீ கண்டிப்பா காலமே 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். செய்வியா? நிச்சயமா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஏம்பா? கரெக்ட். நான் வரேன்பா. பெத்தவங்க தம் பிள்ளைகிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி கடித்தொச்சு மெல்ல எரிய வேண்டியதா இருக்கு. கடுமையை விட்டு இனிமையை கையாள வேண்டியதா இருக்கு. சரி, நம்ம வேலைய நம்ம பார்ப்போம். வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர கோனுயரும், கோனுயர குடி உயரும். பலே பலே, அற்புதமான பாடல். இப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டு ஏது? இருந்தாலும் 4 பேர் கேட்குறாப்புல யார் உறக்கா பாடுறாங்க? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ சாயந்தரத்தில் விளக்கு வச்சுட்டா. வீட்டுக்கு வீடு பிள்ளைங்க உட்காந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம்னு சத்தமாக படிப்பாங்க. தம்பி படிக்கிறப்போ பழைய ஞாபகம்லாம் வருது. வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. அப்பாவை பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தோ வந்துருவாங்க. வாயா கந்தசாமி, நல்லா இருக்கியா? அமோகமாக இருக்கேன். பையன் யாரு? என் மகையா, பேரு மணிவர்தான். மணின்னு கூப்பிடுறது. மணியான பையன், என்ன மரியாதை! பசங்களை இப்படிதான் பண்பாட்டோடு கொண்டு வரணும். தம்பியை போல எல்லா பிள்ளைங்களும் உறக்க வாசிக்கணும். அதான் குதிரை கும்பா இருக்கு. நம்ம காலத்துல வாசிப்பு இருந்தது, இப்ப அரியதாயிட்டு. திரும்ப கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. நடக்கும். ஆமா, என்ன விஷயம்னு என்ன பார்க்க வந்தீங்க? பக்கத்தில் ஆட்ட ஆறுமுகத்தை சவாரிக்கு கூப்பிட வந்தேன். அப்படியா? யாருக்கு என்ன? நம்ம தம்பி படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என் மகள் மாறி. நேற்று சாயந்தரம் ரோட்டில் நடந்து வந்திருக்கான். யாரோ ஒரு போதாசாமி சைக்கிளில் வேகமாக வந்து பையனை இடித்து தள்ளிவிட்டான். கால் முட்டியில் காயம். அதான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போக ஆட்டோ கூப்பிட வந்தேன். அதானயா, வண்டியில போறவங்க வரவங்க ரோட் ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ரோட்ல போறவங்க இடது பக்கமா தான் போகணும், வலது பக்கமா தான் வரணும். பிள்ளைங்க கிட்ட நாம தான் சொல்லி தரணும். சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. நீ காலத்தோடு ஆட்டோவை பிடிச்சி போய் சேரு. சரிங்க, வரேன். தம்பி உன்னதான் நில்லுப்பா, இங்க வா. வணக்கம் பெரியவங்களே. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன கூப்பிட்டீங்க? தம்பி, கையில என்ன வச்சிருக்கீங்க? சாக்லேட். உங்களுக்கு வேணுமா? எனக்கேன் தம்பி, நான் எட்டக்குதுலேருந்து பார்த்துக்கிட்டே வரேன். செத்த முந்தி சாக்லேட்டை உன்கிட்ட கொடுத்தாரே ஒருத்தர், உன்கிட்ட என்னமோ கேட்டாரு, நீ என்னமோ பதில் சொன்ன. சாக்லேட்டை உன்கிட்ட கொடுத்தாரு. எட்டத்துலேருந்து நான் வரத பார்த்தாரு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு நடைய கட்டிட்டாரு. அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்லையே, அவராத்தான் என்ன ஃபாலோ பண்ணாரு. என் பேரை கேட்டாரு. உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னாரு. உங்க அம்மா
அதான் அவங்க பேரு மறந்துட்டேன்னாரு. நான் எங்க அம்மா பேரு சுமதின்னு. சுமதி சுமதி எங்க ஊர் பொண்ணு தான் மணி. இந்தா இந்த சாக்லேட்டை வாயில போட்டு கென்னாரு. நல்ல வேலை நான் வந்து சேர்ந்தேன். தம்பி, முன்ன பின்ன தெரியாத வேத்து மண்ணு சாலை நம்ப கூடாது, நம்பி பேச்சு கொடுக்க கூடாது, தின்பண்டம் எது கொடுத்தாலும் வாங்கி திங்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்க இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க தான் ஏமாந்துடுறாங்க. இல்லைன்னா நம்மள கடத்திட்டு போயிடுவானுங்க, நாசம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. அப்புறம் தம்பி, ரோட்ல இதை போல மோட்டார் சைக்கிள்ல இல்ல கார்ல அறிமுகம் இல்லாதவங்க வந்து நம்ம கிட்ட வண்டியை நிறுத்தி ஏறிக்கங்க, கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லுவானுங்க. ஏறவே கூடாது, வேணாம்னு மறுத்துடணும். ரொம்ப தேங்க்ஸ் உங்க அட்வைஸுக்கு. தம்பி, எங்க போனாலும் கூட்டத்தோடவே போகணும், கூட்டத்தோடவே வரணும். புரியுதாயா? நேரத்தோட வீட்டுக்கு போ. சுமதி, சுமதி, ஏங்க இதோ வரேங்க. வா வா. ஏங்க என்ன விஷயம்? ஸ்கூட்டர் சாவியை காணமே, நீ பாத்தியா? எடுத்தியா? எங்க அது? பார்த்தேன், எடுத்தேன், சமையல் அறை பீரோல வச்சிருக்கேன். ஏன்? சாவியை கொண்டா, கிராமத்துக்கு போய் நம்ம வயலை பார்த்துட்டு வரணும். மாச கணக்கா போய் பார்க்கல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. என்னங்க நீங்க, வயல் எங்கங்க போவோம்? யாரு தூக்கிட்டு போறாங்க? கிடந்து பதறீங்க. விஷயம் புரியாம பேசாத புள்ள. வயலு வயலா தான் இருக்கும், அதுவும் நம்ம வயக்காடு மைண்டோட ஓரமா தான் ஒதுங்கி இருக்கு. குந்தனாப்புல ஜேசிபியை கொண்டாந்து வயல்ல இறக்கி மண்ணை குடைஞ்சி லாரியில அள்ளிட்டு போயிடுவானுங்க திருட்டு பசங்க. அப்புறம் வயலு வயலா இருக்காது. யாருங்க இப்படி எல்லாம் செய்யறது? படிச்சவங்க தான். இன்னைய காலகட்டத்துல படிச்சவன், பதவியில உள்ளவன் கௌரவமா மண்ணை திருடுறான். படிக்காத பாமரன் வீடு பூந்து பவுனை திருடுறான். சரி, நாளையாவது. ஆமா, கேட்க மாட்டேன், ஸ்கூட்டர் சாவியை நீ எடுத்த? சைக்கிள் நல்லா ஓட்டுவேங்க, அதான் நீங்க ஊர்ல இல்லையே, ஸ்கூட்டர் எடுத்து ஒரு ரவுண்டு விடலாமேனு தான். அப்படியா? அதெல்லாம் இல்லைங்க. நேத்து ஞாயிற்றுக்கிழமை நீங்க வீட்ல இல்ல, பையன் மணி வீட்ல தான் இருந்தான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ரவி அவனை தேடி வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? மணி, மணி, வாடா ரவி. என்னடா செய்யற? போர் அடிக்குதுடா, என்ன செய்யலாம்? எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வரலாமா? நடந்தே வா. வேண்டாம், எங்க அப்பா ஊர்ல இல்ல. ஸ்கூட்டர் சும்மா தான் இருக்கு, சாவி அதோ சுவர் ஆணில மாட்டி இருக்கு. ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம ரோட்ல 4 ரவுண்ட் அடிக்கலாமா? அனாவசியமா ரோட்ல சுத்துறதை விட நேரா பீச் ரோட்டுக்கு போய் பீச்சை பார்த்துட்டு வந்தா பெஸ்ட் ஐடியா. இரு, கீ எடுத்துட்டு வரேன், வா வா. பசங்களா நில்லுங்க. ஏமா? அதெல்லாம் வேணாம். அப்பா ஊர்ல இல்ல, ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வயசு இல்ல, ஸ்கூட்டர் ஓட்டி அனுபவமும் இல்ல. ஸ்கூட்டர்ல கீழே விழுந்துட்டா நீங்க உருப்படி இல்ல. லைசன்ஸ் எடுக்காம சின்ன பசங்க வண்டி ஓட்டக்கூடாது. வயசுக்கு தகுந்த கேமை விளையாடுங்க. தாங்க முடியாத வெயிலா இருக்கு. வீட்டுல உட்காந்து படிங்களேன், எழுதுங்களேன், கணக்கு போட்டு பாருங்களேன். ஐயோ மணி, எனக்கு அவசரமா பாத்ரூம் வந்துடா, நான் வீட்டுக்கு போறேன்டா. மணி, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? வா, ஒன்னா ஸ்கூட்டர்ல அழைச்சிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு போறேன். வேணாம்பா, நான் நடந்தே போறேன். ஏன் தம்பி, நேத்து உங்க அம்மா ஸ்கூட்டர் சாவிய தராம புடுங்கி வச்சுக்கிட்டான்னு கோபமா? அதெல்லாம் இல்லையே. சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் 10th ஸ்டாண்டர்ட் போய் உட்கார்ற, பாடம் படிக்கிற, செய்றியா? அது எப்படி முடியும்? இப்பதான் நான் 6th 7th 8th 9th எல்லாம் படிக்காம 10th படிக்க முடியுமா? ஏன் படிக்க முடியாது?
வயசு வேணும், பாட அனுபவம் வேணும், உடம்புல வளர்ச்சி வேணும். அப்பதான் 10வது படிக்க முடியும். இது அத்தனையும் ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கும் வேணும் தம்பி. நல்லா வண்டி ஓட்டி பயிற்சி பெறணும். போக்குவரத்து அதிகாரிகள் கிட்ட அவங்க சொல்றபடி ஓட்டி காட்டணும். லைசன்ஸ் பெறணும். அதற்கான வயசு 18 ஆகணும். வண்டியை ஓட்டினா ஓவர் ஸ்பீட் கூடவே கூடாது. சாலை சட்டத்திட்டங்களை கண்டிப்பா மீறவே கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதுப்பா. வண்டிய உங்க கிட்ட தர மறுக்கிறதால உங்க பேர்ல பாசம் இல்ல, அன்பு இல்ல நினைச்சுக்கூடாத. பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட உண்ண செல்லும், உறங்க செல்லும் எதிர்பார்க்கலாம். நீ வளர்ந்து ஆளாகி படிச்சு பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலையில அமர வரைக்கும் பெட்ரோலாகிய நாங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டு கவனமா இருக்கணும்ப்பா. வா வா, நேரமாச்சு, ஸ்கூலுக்கு போவோம். தம்பி வா, ஸ்கூல் முடிஞ்சுதா? ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன புதுமை? நம்ம ஊரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஆபீசர் எல்லாம் வந்திருந்தாங்க. மாணவ மாணவியர் எல்லாம் ஸ்மார்ட் சேவிங் ஸ்கீம்ல சேரணும்னாங்க. இப்போலேருந்தே பணத்தை சேமிக்க கத்துக்கணும்னாங்க. சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஃபில்லப் பண்ணி ஆதார் அட்டை, போட்டோ, 100 ரூபா பணம் எல்லாம் கேட்டாங்க. ஏம்பா, சேவிங்ஸ் அவசியமா? நிச்சயமா அவசியம் தான் மணி. சிறு துளி பெருவெள்ளம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? எறும்பு சேமிக்குது உணவு, தேன் பூச்சி சேமிக்குது தேனு. அது போல சேமிக்கணும் பணத்தை. அவசியம் ஏற்படும் போது எழுதி கொடுத்து வேணுங்கிற தொகையை ஈஸியா வாங்கிக்கலாம். சிப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் இன்டர்வல்ல வாங்கி திம்பேன். அதான் நீ வீட்டில் சோறு திங்கிறது இல்லையா? அதிகமா சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வயிற்ற அடிச்சிடும். டைஜஷன் ஆகாது, டாய்லெட் போகாது. அந்த டஸ்ட் மெட்டீரியல்லாம் வயிற்றுல தங்கி குடல் பூச்சிகளா புழுக்களா உற்பத்தி ஆகும். நம்ம சத்துக்களை உறிஞ்சி அதனால வயிற்று வலி, சிவப்பு அணுக்கள் குறைஞ்சு போய் ரத்தம் வெளுத்து போய் நோய் ஏற்படும்டா. சரி, சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம் வேணாம், விட்டுருவோம். பாக்கெட் சிப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் இல்லையா? அது ரொம்ப மோசம். அதிக காரம் சுவை அதிகமாக்குறதுக்காக பலவிதமான கெமிக்கல்ஸ், கலர்ஸ், கெட்டு போகாம இருக்கிறதுக்காக மெடிசின், பழைய பயன்படுத்தின ஆயில், தரக்குறைவான மாவுளை எல்லாம் தயார் பண்ணி விற்கிறாங்க. இதை பிளாஸ்டிக் பையில அடைச்சி விற்கிறாங்க. அப்போ ஐஸ் ஃப்ரூட்டு? அது வெறும் தண்ணி. சாக்ரீம் கிரீமை இனிப்பை சேர்த்து சாக்லேட் பவுடர்னு சேர்த்து ஐஸ் பெட்டியில குளிர வச்சு கட்டியா குச்சியில சொருவி நம்ம கிட்ட விற்கிறாங்க. அதுல எந்த விதமான சத்து கிடையாது. சே, அதைத்தான் நாம காசு கொடுத்து வாங்கி நக்குறோமா? ஏம்பா, பின்ன என்னத்தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா? சிறுதானியங்களை செஞ்ச பண்டங்களை தான் சாப்பிடணும். காலை டிஃபன், மதியம் சோறு, ஈவினிங்ல வறுத்த பயிர் வகைகள், இல்ல வேக வைத்த சுண்டல், நைட்ல டிஃபன், ஃப்ரூட், பால் சாப்பிட்டாலே ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்க. சரி, சேவிங்ஸ் மேட்டருக்கு என்ன சொல்ற? என்னோட பாக்கெட் மணில ஸ்நாக்ஸை குறைச்சிட்டு மிச்ச பணத்தை சேமிக்க போறேன். நீங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்க. 100 ரூபா பணம் எடுங்க. எங்க என் போட்டோ, ஆதார் அட்டை என்னாச்சு? பி குயிக். பையன் ரொம்ப ஃபோர்ஸ் ஆயிட்டான். இதுக்கு மேல பிரேக் போடக்கூடாது. போகலாம். தம்பி ஒன்னதான், தம்பி ஒன்னதான். பொம்மலாட்டம் எப்படி? நன்றி நன்றி நன்றி. இவ்வளவு நேரம் இந்த பொம்மலாட்ட நிகழ்வை கண்டுகளித்த நம் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பொன்னானது ஒரு வாய்ப்பினை இந்த பள்ளியில் ஏற்படுத்தி கொடுத்த இப்பள்ளியின் தாளாளர் உட்பட அனைத்து ஆசிரியர்களுக்கும், மேலும் எங்கள் பள்ளியில் வந்து மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்த ஆசிரியர் ஜெயபிரபு அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது நம்ம ஊரில் இப்படிலாம் கலைஞர்கள் இருக்கான்னு தெரியல. 2 years முன்னாடி மீட் பண்ணேன் நம்ம கேசவசாமி சாரை. இல்லை பாய்ஸ் கீப் இட் ஹியர், ஐ வாண்ட் ஷோ தம் பிஹைண்ட் த சீன்ஸ். இல்லை எனக்கே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது பண்ணது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேசவசாமி சார் ராமன் கிரியேஷன்ஸ் ட்ரைனிங்கில் இவங்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க ஆக்சுவலாக 9th படிக்கும்போது இதே ஷோவை பண்ணாங்க. இப்போ சொல்லப்போனால் அவங்க எக்ஸ்பர்ட் லெவலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி யூ டுக் பார்ட். கேன் யூ ஷோ அவர் பேரண்ட்ஸ் ஹவ் யூ டூ இட்? ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங்குக்கு டான்ஸ் போடலாமாம்மா? சார் ஏதாவது ஒரு பீட் போடுங்க, அவங்க ஆடுட்டு பொம்மையை வச்சு. இதில் இது என்னன்னா இந்த பொம்மையோட வெயிட் எல்லாமே இவங்க ஹெட்டில் கேரி பண்ணணும். நீங்கள் முடிஞ்சால் கேசவசாமி சாரோட சப்தஸ்வரங்கள் இதுக்கு போனீங்கன்னா அங்கே தான் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே நடக்குது. போய் ட்ரை பண்ணியே பார்க்கலாம். இந்த பொம்மை எல்லாம் ஹேண்ட்மேட், கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி விஷ்ணு அங்கே ராமன் கிரியேஷன்ஸ் டீம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சார் February 22nd வந்து பீச் ரோட்டில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலே பண்ண முடியாத ஒரு ஈவெண்ட்டை பொம்மலாட்ட கலைஞர்களுக்காக பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் சப்தஸ்வரங்களையும் போய் பார்க்கலாம். டெஃபினட்டாக 22nd பீச்சுக்கு வந்துருங்க. அம்மா கேன் யூ ப்ளே சம் சாங்? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடுங்கம்மா, பார்த்துக்கலாம். தே ஜஸ்ட் ஹேவ் டு see எப்படி இந்த ஹெட் மூவ் பண்ணாதான் கேரக்டர். கேன் யூ டூ இட்? ஹெட் மூவ் பண்ணி காமிங்க. தலையாட்டுறது, கை ஆட்டுறது. ஹாய் சொல்லுங்க. 2 கையிலையும் அப்படி பீஸ் அவுட்.